நீ பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்க. ஏற்கனவே ஆட்டினில் சுட சுட ஐயோ போச்சு. எலும்பு எலும்பு என்ன வீரத்தை என்ன கோவத்தை அடக்குறேன். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்பக்கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்பக்கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏன்னா நாடக உலகத்தில் நடிகனாக பிறந்துடலாம், பக்கமேல கலைஞனாக மட்டும் பெறக்கூடாது. உண்மையிலேயே அவங்க வலி, அவங்க உழைப்பு எனக்கு தான் தெரியும். ஏன்னா என் தம்பி வெங்கடேஸ்வரன் ஒரு திறமையான பாடகன். லேசான மிருதங்க பக்கமெல்லாம் எல்லாருமே வாசிக்க முடியாது. இப்போ அவ்வளோ ஞானமான என் தம்பி. இந்த 4 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு. முத்துச்சிரிப்பி அண்ணே சூப்பர் சிங்கருக்கு போச்சு. நான் தான் மேடைக்கு அப்பயே சொன்னேன், என் தம்பி வருகின்ற சீசனில் விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் பாடுவார் வெங்கடேஸ்வர். நல்லா இருக்கணும் எல்லாருமே. இந்த உலகத்தில் அடுத்தவரை பற்றி பெருமையாக சொல்கிறது ஒரு சில ஆள் தான். மற்ற ஆள் அடுத்தவன் நல்லா வாழ்ந்துட்டான்னா கேரளா ஆந்திரா இங்கே போய் 12,000 13,000த்துக்கு தகடு, அவனுக்குள்ளே ஒருத்தர் வருவேன் 13,000த்துக்கு வேலை செய்யாது, 2-7 லட்சத்துக்கு ஒன்று இருக்குது வச்சிங்கன்னா குடும்பத்தோடு செத்து போவாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்துடுவேன். வாழை பொறுக்காத உலகத்தில் நம்மளாம் இருக்கோம். போட்டி போடலாம், போராமல் கூடாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நான் உட்காந்துருக்க ஆளு கொஞ்சம் பிறண்டு அப்படி உட்காருங்களேன். அவர் சொன்னது நியாயம்தான். மேடைக்கு வெளியே நீ அண்ணே நான் தம்பி. ஏன் சிரிக்கிறீங்க? நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. அண்ணே அழுகிறேன் தம்பி சிரிக்கிறேன்னு கேட்குறேன். மேடையில் நான் வசனம் மறந்து போச்சுடாய். யோசிச்சு பேசுவோம். சின்ன வயசில் இப்போ வந்தாரே இனிமையாக பாடின ஒரு நாதகான பேரரசு வெங்கடேஸ்வரன். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ட்ட நீ நிற்க மாட்டேன், குருவி ரொட்டி வாங்கிட்டு வா பலூன் வாங்கிட்டு வான்னு சொல்லுவேன். ஊரில் உனக்காக பலூன் வாங்கிட்டு வருவேன், குத்தி குத்தி உடச்சி போடுவேன். விரலுக்குள்ளே பலூனை உள்ளே விட்டு உறிஞ்சு முட்டை ஓட்டி என் தலையிலே நங்குன்னு உடச்சி உன்னை சிரிப்பு காட்டுவேன். அப்படியேப்பட்ட இந்த அண்ணனை நீ கோமாளி நாய். ஏனே மறுபடியும் சிரிக்கிறீங்க? தம்பி நீ அரைஞ்சூரியன் ஒரு அளவு தான். இப்படி நான் சத்தியகிருத்தியவன் ஹரிச்சந்திரன். நாரதரை சந்திக்கும் போது என்ன நடக்கும்னு எனக்கு வரிச்சூர் பழனியப்பேன் தாத்தாவை சந்திச்சேனா. புதுக்கோட்டை எங்க அண்ணே முத்தப்பா, அள்ளிநகர ஆதிநாராயணே, மதுரை ஆறுமுகம். நீங்க எல்லாரும் நாடகத்துக்கு வந்தல கேதம் சொல்ல வந்தீங்களாப்பா. ஆனால் இன்றைய நாடக உலகத்தில் ஒரு திறமையான பாட்டுக்காரர் யாருன்னா மதுரையில் நான் ரசித்தேன், சேரவி சித்தப்பா. அதுக்கப்புறம் என் தம்பி வெங்கடேஸ்வரன் தான். இன்னும் திறமையான இருக்காங்க. நான் ரசிகராக இருக்கிற ஆளை சொல்லணும்லப்பா. இல்லை நீதிபதி பாடுவார், பாடுற வாட்டம்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. நீதிமணியா? நீதிமணின்னு ஒரு நாரதர், நல்ல பையன். பாட வந்து யாருப்பா? ஐயா கோயிலில் பாடினாருப்பு முருகப்பா. ஆனால் என் தம்பி தான் நீதிமணி. அவன் பாடுற பாட்டு பூரா நான் கேட்டதில்லை இது வரைக்கும். பழைய பாட்டு பூ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது.
சாமியாரை சந்திக்கிறேன். இரு, கெவுளி கத்தட்டும். கெவுளி கிழக்கு அடிச்சா இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. கிழக்கு எதுடா அதில்? வாங்க சாமி. பயப்படுவாப்புல நம்மள்ட்ட. பாசம் யாவுமற்ற பிறவி ஆடி ஓடி எங்கு அவனாக வந்த நாடிக்காரன் சொல்லை உணர்வி, இந்த நாடிக்காரன் சொல்லை உணர்வி, வண்ண தாமரையில் மின்னும் நீர் குமிழ் வாழ்வுதான் உலகில் சதமா மண்ணினாலும் இடமாந்தராசையனும் மாயலீலையதும் நிஜமா மண்ணிலாடும் இளமாந்தராசையனும் மாயலீலையதும் நிஜமா. சார்லி சாப்ளின் ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? வர பிளாக்ல சரக்கு ஓட்டுவார். எங்கள் ஊரில் கருப்புச்சாமி அவன் பேர், பட்ட பேர் சார்லி சாப்ளின்னு கூப்பிடுவோம். ஓட்டுறவன் பேர் எந்த சாப்ளின்? ஒரு சாப்ளின் இல்லை. யார் நீங்க? என்னது யாருங்க நீங்க? போயிட்டு ஐயா போயிட்டு போயிட்டு வாங்கினோன்னு நீங்கள் வாட்டுக்கு வீட்டுக்கு போயிடாதியப்பா. ஒன்றுக்கு வந்துட்டு வாங்கப்பா. என்னது என்ன என்ன என்னதுன்னா என்ன? இந்த சவுடாலாம் என்கிட்ட பேசக்கூடாது. ஏன் நீ என்ன உனக்கு கொம்பு வச்சிருக்கா? இவர் நான் ரெவடி ஆனால் 4 வைக்கல் இருக்கேன். நீ சாமியார் ரெவடி ஆச்சுன்னா அகோரி கலையரை சேர்ந்தே வருவேன். அப்போ இருக்கா வர எனக்கு? அவனே பல கேஜில் தர்றேன். அகோரி கலையர் யாருன்ற? யாரு? சின்ன மாமையன். ஐயா அவனை போய் ஏன்னா எப்படி சொல்ற கருமம்? சரி விடு. அவன் ஒரு தெய்வ நிலைக்கு, அதாவது மனிதன் எப்பொழுது தன்னை உணர்கிறான்னா, தன்னை உணரும் பொழுதுதான் நம்ம தெய்வமாகிறான் மனுஷன். ஆனா ஒரு திறமையானவர்களுக்கு என்ன தெரியுமா? நான் திறமையானவன் வெளியில போய் சொல்ல மாட்டான். ஒரு புத்திமான் நான் மிகப்பெரிய புத்திசாலின்னு போய் தன்னைத்தானே வெளியில விளம்பரப்படுத்திக்க மாட்டான். ஒரு வள்ளல் ஈகை குணம் கொண்டவன், நான் யார் வந்து எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு தன்னைத்தானே வெளியில விளம்பரப்படுத்திக்க மாட்டான். அது மாதிரி இந்த ஒரு உண்மை, இந்த நாடு எப்படி கெட்டு நாசமா போச்சுன்னு பாருங்க. சொல்றது சரிதாப்பா. ஆனா அந்த அகோரி கலையரசே இந்த சீப்பி முத்துலாம் மொத்த தமிழனுடைய கவனத்தை ஈர்த்தாங்க பாத்தியா? பெரிய ஆளுதாயா. அதே பெரிய ஆள். இந்த உலகம் 2 ஞானமான அறிவாளிகளுக்கு இங்க வேலை இல்லை. போய் பாருங்க, இந்த உலகம் 2 பேர்த்த எப்பொழுதுமே கூர்ந்து கவனிக்கும். 2 பேரை இந்த உலகம் எப்பவுமே மறக்காது. ஒன்று ரொம்ப நல்ல வழியில வாழ்ற ஒருத்தனை, இன்னொன்னு இருக்கிற அயோக்கியத்தனம் முள்ளமாரித்தனம் அனைத்தையும் பண்றவன. 2 பேரை இந்த உலகம் எப்பொழுதுமே மறக்காது. ஆமா. ஏன்னா வாழ்றதுக்கு எடுத்துக்காட்டா ஒருத்தரை சொல்றோன்னா, நல்ல மனுஷன் வர மாதிரி வாழியா வாழ்ந்தா. இந்த ராதாகிருஷ்ணன் ஒருத்தைய அந்த நாடகத்துறையில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவணுன்ற அந்த நல்ல எண்ணத்தோட தன்னால முடிஞ்சதை பிறரிருந்து வாங்கி பிறருக்கு செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அப்படின்னு அப்படி ஒருத்தன் வாழ்ந்தாயா அவனை மாதிரி வாழணும்யா அப்படின்னு சொல்லணும். அப்ப இன்னொரு வகையில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ அவனை மாதிரி வாழவே கூடாது. உதாரணமா ராமன்ற பேர் இருக்கிற வரைக்கும் மன்னிக்கணும், ராவணன்கிற பேர் இருக்கிற வரைக்கும் ராமன்ற பேர் இருக்கும். சூரபத்மன்ற பேர் இருக்கிற வரையும் முருகப்பெருமான்ற பேரு இருக்கும். அசுரர்கள்ங்கிற பேர் இருக்கிற வரையும் தேவர்கள்ங்கிற பேர் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த உலகம் 2 பேர்த்தையும் எப்பொழுதுமே மறக்காது. ஒன்று நல்லவனை, இன்னொன்று கெட்டவனை. இப்ப என்னையும் மறக்காது, உன்னையும் மறக்காது. ஏன் ரூட் மாறி வந்துட்டோமா? நான் நல்லவயா, அதனால என்னையும் மறக்காது. நீனும் நல்லவன், அதனால மறக்காது. இந்த சொன்ன சோறுல 4 பேர் இருந்தா வண்டி எங்கன்னு நிப்பாட்டணும்னு பார்க்க போறாங்க. என் தம்பி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. உங்களை மாதிரி நான் வெட்டி போய கிடையாது. சரி, சரியா? அப்போ போய் நான் காப்பி வாங்கிட்டு வருவா. போயிட்டு வாங்கிட்டு வா. சரி, நல்ல வேலை. பாத்திரம் என்ன பாத்திரம்? யாரு ஈய பூசுறானோ அவன் பாத்திரம் இருந்தேன். அது இல்லையா, கதாபாத்திரம். என்ன பாத்திரம்? காவலாளி. யார் நீங்க? ஆமா, காவலாளி. பேர் என்னவோ? பேரு வந்து சொல்ல மாட்டேன். ஏன்? இன்னைக்கு எங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாள். அப்பத்தா வயசுக்கு வந்துச்சா? உங்க அப்பத்தா இன்னைக்கு வயசுக்கு வந்துச்சுன்னு உனக்கு எப்படியாது? நீ எங்க ஐயா பிரேம் எடுத்து வீட்டுல மாட்டி வச்சிருக்காரு. எதை? அந்த தேதியை. நல்ல வேலையா போச்சு. சண்டால பாவி,
என்னையா சொல்ற நீ? அந்த நாள் அந்த நாளை பூப்புனி நீராட்டு விழா வைத்தார்களே அந்த பத்திரிக்கை, அந்த நாளா இல்ல விழா வச்ச நாளா? அந்த நாள் வந்து ஐயா அப்ப ஓடி இருக்காரு எடுக்க. ஆ. அதுக்குள்ள அது அது எப்படி உங்க அப்பத்தான் வயசுக்கு வரும்போதே உங்க ஐயாவை எடுத்துட்டாரு? அத்தை மக என்னென்னலாம் சொல்றான் பாரு. அவனை அறைய வந்தாங்கல்ல, நாடகத்துக்கு வந்தாங்களா குற்றாலம் வந்தாங்களா? என் மகளை பாரு. உங்க பேர்? அப்பா இருக்காருல்ல, அதான் எதிர்பார்த்தேன். அப்பாவோட வா தீபாவளி வந்துருச்சு பாப்போம். அவரு மெடிக்கல்ல தூக்க மாத்திரை வாங்க வந்திருக்கேன். கோவி சரலா சொல்லும்ல சூனா பானா. ஏலே மற்ற ஜாமியார்ட்ட பேசலாம், அவர் மோசமான ஆளு போயிரு. சாமியார் மாசமா இருக்காரா? ஏய் சாமியார் போய் மாசம் இருக்குது உங்களை என்ன? ஆமாங்க, பல மாசமா தான் இருக்கீங்க. வாங்க ஐயா, நான் கூட ஒரு கோமாளி பையன். எங்க அண்ணே வந்து ஒரு மூத்தவர். வைத்தியக்கார பையலா? என்ன என்ன சொல்ற? இல்ல ஏய் இங்க வா. ஏன் வந்த போ. அவன் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. இப்போ உங்களை வந்தவனே உடம்ப பார்த்துட்டு பயந்து போனேன். மூச்சு விடக்கூடாது. இன்னும் 3 தடவை போயிட்டு வருவேன். ஏன்னா இப்போத்தே 370 ரூபாய்க்கு நடிச்சிருக்கேன். இங்க வாயா, இங்க வாங்க. சவுடால கொள்ளக்கூடாது. பொறுமசாமி பொறுமசாமி ஐயோ பொறுமசாமி என்ன செஞ்சேன்? பொறுமசாமி நான் பொறுமை இல்லாம என்ன அழுவ வேலை கம்பளத்துல குத்துனே பழக்கு கோவப்பட்டேடா. ஏன் நல்ல வேலை நீ கொல்ல தெரிஞ்சேடா? ஏதோ ஒரு பட்டி அவனை கொல்ல தப்பி விட்டுறாங்க. அண்ணே சாமியார் ஆசீர்வாதம் வாங்கிக்க. சாமியாரு சாமியார் தான். அதையும் சாமியாரு அதான்டா சொல்றேன் சாமியார்னு. போடா ஓடான்னு பேசக்கூடாது. ஏன் உனக்குள்ள கொப்பா முளைச்சிருக்கேன் என்னடே? பொறுமசாமி ஐயா ஆக மொத்தம் நீ அவரை கொல்ல போறா நடக்க போகுது. கொலக்கத்துல உள்ள போறாடா நீ. அதான் நடக்க போகுது. நீ உழுப்புற பொட்டுன்னு உசுருவா போகுது. ஹலோ பார்த்து இருந்துக்க. நீ பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்க. ஏற்கனவே ஆட்டினில் சுட சுட ஐயோ போச்சு. எலும்பு எலும்பு என்ன வீரத்தை என்ன கோவத்தை அடுக்கிறேன். கோவப்படுற முறக்கட்டையை பாரு கோவமா. ஏங்க 3 தடவை கணேஷ் எங்க நீங்க என்னை பார்த்து கோவிங்க பாப்பா. உன்னை பார்த்து கோவிக்க முடியல. உன்னை பார்த்தாலே முடியாது. என்னை பார்த்து கோவிக்க முடியாது முடியாது முடியாது. கோவப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? எங்க கோவிங்க பாப்பா. என்ன ஆகுன்னு? எங்க கோவிங்க? ஏன் என்ன எங்க என்ன 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 விளையாடு என்ன விளையாடு தானே? என்ன விளையாட்டு? விளையாடு தானே? என்ன விளையாட்டு? என்ன என்ன இது என்ன விளையாட்டுங்க? யார் விளையாண்டா? யார் விளையாண்டா? ஐயா ஐயா அந்த பாடியை இன்னும் ஒரு நாளைக்கு ஸ்கேன் எடுக்கணும்யா. ஐயா நீங்க எல்லாத்தையும் நீ என்ன சொல்லிவிட்டு நீங்க அடிக்கிறீங்க சத்து சத்துன்னு தரலையா? சாமி விளையாடு தானே? இப்பவும் பாரு அவனை. சரி வினயமாத்தே அடிச்சுன்னு சொல்லுங்களேன். வினயமாத்தான் அடிச்சேன். ஏய் விட அடிச்சிட்டு போ. என்னடா அப்பதான் விளையாட்டு ஏதோ பெருசா ரொம்ப பெருசா அடிச்சு போற ஆள் மாதிரி பேசுனேன். வேணாம அடிச்சா பெண்ணா முளைச்சா போச்சு. இன்னும் 2 அடி விட அடிச்சு. யார் யா நீ? ஏய் ஒன்னே விழுத்தா சரி. அப்ப யார் யாரு? அவன் தாங்க 350 அத்தை கூலிக்கு வர்றவன். ஐயோ வேற ஆள் 2000 3000 கேட்குறாங்க. பாடி உங்க பேர் என்னங்க? சொல்ல முடியாது. நல்ல பேரா இருக்கு, சொல்ல முடியாது. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா அவர் கேட்க முடியாது. நல்லா இருக்கு பேர்லாம். அது என்ன முடியாதுன்னு வச்சிருக்கீங்க? பேர் உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா அவர் வாங்க முடியாது. முனி ஓட்டர் சிறப்பான இடம். சரி இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேரு என்னப்பா? கோவில்பட்டியா? ஏய் ஊர் தெரியாம வந்திருக்கியே. வண்டியில தூங்கிட்டியா? வேலிமலை சாரல். வேறு பெரிய வேறு வந்தபடியே வேலிமலை சார். அப்புறம் என்னடா? சரி வேலிமலை சாரல்னா என்ன பொருள்? பொருள் கசகச 2 ரூபா. இது வந்து பெரிய லெவல்ல. என்னடா பெரிய லெவல் எல்லாம்? என்ன அடிக்கும் போது திருத்த பெண்ணலா பெரிய லெவல் எல்லாம் வாடா. தம்பி ஒரு அளவு தான் தம்பி. என்ன தம்பி என்ன அளவுடா இவ்வளவுதான். என்ன பொருள்னு என்ன பொருள் கேட்டா வேலிமலை சாரல்னா இடத்துக்கு என்ன பொருள்? இந்த இடத்துக்கு வேலிமலை வேலிமலை என்ன காரணம்? அடியா கசகசான்னு சொல்லாரு. அண்ணே அடிங்க.
கசகதா மட்டுமா ஆ. மிளகு சீரகம் அவனை அரையாண்டாக்களை பிடிச்சிக்கிட்டு என்ன வேலிமலை சாரல் என்றால் சாரல் என்றால் வேள்வி என்றால் யாகம். யாகம் யாக நடத்துவர்கள் முனிவர்கள். உங்களை போன்ற முனிவர்கள். அப்படி சொல்லியா? அந்த இடத்துக்கு நீங்க வரலாம். நாங்க என்ன மசத்துக்கு வந்தோம்னு என்ன? கேட்டேன். அண்ணே நம்ம கிளம்புற நல்லது, வெட்டுக்குத்தாய் வா போ. அவர் வந்து ஆள் முறைக்கிற பார்த்தா எனக்கு தெரியாது. ஏய் பாரியா விட்டானா தாத்தா நல்ல மனுஷனா இருக்க. இந்த சிரிக்கிறாரு. ஆனா எப்பேற்பட்ட ஆளையும் மால் அவசியப்படுத்திடுவாப்ல. இது யார் எப்பேற்பட்ட ஆளையா இருந்தாலும் சரி, சூடு இல்ல சொரணம் இல்ல. யாருக்கு இந்த அவன் தான் இந்த ஆல்ரவுண்டுக்கார மாப்பிள்ள. எங்களுக்கு எதிரி எங்கேயும் இல்லை. நம்மளுக்கெல்லாம் சூடு சொன்னெல்லாம் போயிடலாம். ரொம்ப நாளா நான் கேட்குறேன், எதுக்கு வந்து 2 பேரும் 2 பேரும் புடுங்குறதுக்கு வந்தோம். அது அருமையான வேலை உங்களுக்கு. களை விடுங்க. அதைத்தான் செய்யுங்கிறேன். ரொம்ப அருமையான வேலை உங்க 2 பேருக்கும். யாருன்னு தெரியுமா என்னைய? உங்களை தெரியாதா? என்னையா நீ தெரியாங்கிற என்னமோ தெரியுங்கிறாப்புல. ஏலே எனக்கு இதெல்லாம் ஒண்ணு தெரியல. போடா. ஏன் 2 கண்ணு குருடா தெரியல? எந்த பெண்ணு தடவிக்கிட்டா பேசுறா கேடப்பல. அதான் நல்லா தெரியுது. அறிவு மண்டையில கொண்டு ஓட்டுருக்காரு. இந்த என்னமா என்ன சரி ஐயா, இவ்வளவு அறிவா பேசுறீங்களே, சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்த திங்கிறதுல சோத்த விட்டுட்டு நல்ல வேலை. எங்க அவன்கிட்ட கேட்காதீங்க, அவன் பாட்டுக்கு படக்குன்னு எதுவும் பேசி போடுவேன். ஏன் அப்படி ஏன் வாயா? என்ன சொன்ன? சோத்த விட்டுட்டு கேப்ப கழுதின்னு சொன்னேன். அப்புறம் என்ன நீ என்ன சும்மா எல்லாத்துக்கும் அவரை போட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்க? சோத்த விட்டுட்டு சுண்ணாம்பு ஆகுதுண்டா. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா? அவரே பார்க்க தங்கம் அருமையான பிள்ளையா இருக்காரு, அவரை போய் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். பாரியா எவ்வளவு பவ்யமா இருக்காரு பாரியா. என்னங்க பெரியாஜி மீசதான் பெருசா இருக்கு, முகம் அப்படியே பால் குடிக்கிற மூஞ்சி மாதிரியே இருக்கு. உடம்புக்கு இந்த மீசெல்லாம் தேவையில்லாதது. ஒட்டி பால் குடிக்கிற ஆள் மாதிரி இருக்காரியா. எப்படி எவ்வளவு பவ்யமா இருக்காப்ல பாரியா. பால் குடிச்சு இப்ப குடுக்க மாட்டேன்றாங்க. அவன் எதை சொல்றான் தெரியுமா? எதையா சொல்ற? பாத்தீங்களா எப்படி அடைச்சு விட்டான்னு. வேலிமலை சாரல். மேலூர் இருக்கிறது இல்லையா? ஆமா, மேலூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறேன். டாடா ஏஸ்ல வந்தீங்க? இல்ல 2 வீலர்ல. போடா மேலோகம்டா. தம்பிங்க வாங்க, இப்பதான் நீங்க சரியா பதில் சொல்லணும். சொல்லுங்க அண்ணே. மேலோகம் இருக்குல்ல, அத நான் சுருக்கமா மேலூர்னு. மேலுலகத்தை சுருக்கித்த மேலூர். நீங்க வாழ்றது இந்த, நாங்க இருப்பது பூலோகம். அதை எப்படி சொல்லுவீங்க? வேணாமுங்க, அவன் அமைச்சாரு வாங்கிக்க. சாமியார் அவ்வளவு மரியாதை பேசுறாரு அவரு. என்னடா பண்றியா? மேலுலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னாரு. நம்ம சொல்லணும். நல்லா இருப்பீங்க. அவங்கள்ட்ட தெரியாம பேசிட்டேன். நான் பண்ணது தப்பு. நான் சுருக்குவேன். நீ சுருக்கு, நீங்க வா. நீ அவளை பிடிச்சு மாட்டேன். சுருக்காத சண்டை வரும்டா. சொல்லாதியா? அப்பா வைவார சுருக்க கூடாதா? அப்பா வந்தாரு, அப்பாவையும் வெட்டுவேன், உன்னையும் வெட்டுவேன்டா. அவர் தான் சொல்றாங்க. ஏன் கெடுக்கிற? நீங்க சொல்லுங்கய்யா. என்னங்க? சரி சொல்லு. சொல்லிடுவேன், உள்ள போய் கும்மாங்குத்து குத்துவேன். சொல்லு அவன் பண்ண மாட்டேன். ஆனா நீ மேலூர் மேலோகத்தை மேலூர்னு சொல்றோம். பூலோகத்தை நாடி பிடிச்சாலும் தாங்கிடுவேன். இல்ல வேணாம். முடியலையா? மாத்திரை இருக்கு. இந்த பைத்திய கடைகளை வச்சுக்கிட்டு பெரிய மிசியா இருக்கு. சரி தம்பி, என்ன பண்றீங்க? இங்க காவல் இருக்கிறீங்களா? நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். நாங்களுக்கு தெரியும். உண்மையாவே பிறரை சிரிக்க வைப்பவர்கள்லாம் தெய்வத்திற்கு சமம். உண்மை அது. ஏன்னா இந்த நாடக மேடைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது நடிகர்கள் மனதிலோ பார்க்கக்கூடிய ரசிகர்களுடைய மனதிலோ எவ்வளவோ வேதனைகளும் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகளும் எல்லாமும் இருக்கும். எல்லாருமே வந்து நல்ல மனநிலையில் சந்தோஷமாகவே இருப்போங்கிறது இல்லை. சந்தோஷமாக இருக்கணும் இறைவனுடைய அருளால். நான் அப்படி சொல்கிறேன்றது இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு மன சஞ்சலம் சின்னதாவது இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து இருக்கின்றவர்களை அதை மறந்து சிரிக்க வைக்கிறீங்கல்ல, கடவுள் உங்களை உண்மையாகவே நல்லா வச்சுப்பார். ரொம்ப நல்லா வச்சுப்பார். நீண்ட ஆயுளோடு நீடித்த செல்வத்தோடு நிலைய வாழணும். சரி கூப்பிடுங்க. அடுத்தால என் ஆள் ஒன்று இருக்குங்க. 2 பேர் இருக்கியா? ஒரு ஆள் இருக்கீங்க. அடுத்தையும் பொண்டாட்டி தான் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன் 5:30 வரைக்கும்.
பாருங்க மாமா பாருங்க. கூட்டத்தில் அண்ணே அந்த பிள்ளைய அழைச்சிட்டு வான்னு அழுத்துறாரு. என்ன அழைச்சிட்டாங்கடா, இது தெரியாதாடா? உன்னோட பெரிய இதாக தான் இருக்கு. அழைச்சிட்டாங்கடா, கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. ஏய், நான் 19 வருஷமா எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா. போடா அங்கிட்டு. அண்ணே என் மூஞ்சில பிடிக்கா, நீ வண்டியில் வராத. இது தெரியாது தெரியா? பெருசுக்கு தெரிஞ்ச வை வர்றேன். ஏய், இதை காட்டிலும் பேர் வேலைக்கும்டா. கூட்டியாந்து விட்டா இளைஞர் ஊரா முன்னாடி சுத்தியா. நீ ஏகப்பட்ட செலவு இருக்கும்டா. 5 செலவு இல்ல. கட்டுக்கட்டா பணம். ஆபீஸ் இங்க கையாட்டிலே போடுவோமா? கையாட்டிலே போடணும். அவன் பாலத்துக்கு கீழே ஓடுவான். எந்த செலவு? எந்த செலவும் இல்லடா, போன் செலவு தான். அவங்க தான் பண்ணுவாங்க. எவ்வளவு கிடைக்கும்? இந்த பிள்ளை ஆளு குழி சாமி வலுவா இருக்கிறது மாதிரி தெரியுது. ஒரு 8500 பேசுவோம். ஆளுக்கு 3000, அந்த பிள்ளைகிட்ட ஒரு 2000, கலைமணிக்கு கூட ஒரு 500. வேணாமா? என்னதுக்கே குடிச்சு வடை வாங்கி கொடுத்துருவேன். வடை வாங்கி கொடுத்துருவோம். எனக்குள்ள யாரும் வந்தாங்கன்னா கண்ணே கண்ணே வெள்ளையம்மா. ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி இன்று பிரிந்தோமடா அண்ணன் தம்பி. ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி தம்பி உமத்தர பாண்டியா இன்று பிரிவோமடா அண்ணன் தம்பி. இவன் திருந்தே மாட்டான, எங்க வாய வைக்கிறான். எப்பொழுதும் மசத்தும் மசத்தும் உன்னுடைய நினைப்பு, என்ன செஞ்சால் அடங்கும் அடங்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா நஜமா கொஞ்சத்தான் பஞ்சமா, அம்மம்மா என்ன சொல்லு. அடி சக்கரை கட்டி சந்தன பெட்டி, அடி சித்திர குட்டி வந்தது சொத்தி. மனவீடில் துளை போட்டு நுழைந்தாயே திருடன் போல் மெதுவாகத்தான். காதல் வந்த பிறகு காவல் எதுக்கு, எது இனிமேலே ஊடல் வழக்கு. அது காலை வந்து சேவல் வந்து கோவம் வரைக்கும். கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டழகா. அடி சக்கரை கட்டி சந்தன பெட்டி, அடி சித்திர குட்டி வந்தது சத்தி. மயிலோடு இடுப்போடு அசைந்தாடும் மடிப்போடு அழகாக மணித்தேனே உனக்காக புடம்போடவா. இதழோடு இத சேர்ந்து இதமான கொதிப்பேர் பசுமொன்னே உனக்காக புடம்போடவா. விரலாலே தொடலாமா நகக்காய படலாம், இலசான திருமேனி அதை தாங்குமா. இதழோடு இத சேர்ந்து இதமான கொதிப்பு பசுமொன்னே உனக்காக புடம்போடவா. காதல் வந்த பிறகு போது வீடு மேலே ஊடல் வழக்கு. அடி காலை வந்து சேவல் வந்து கூவும் வரைக்கும். கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கட்டழகா. சக்கரை கட்டி சந்தன பெட்டி, அடி சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் மசத்தும் உன்னுடைய நினைப்பு, என்ன செஞ்சால் அடங்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா நஞ்சமா கொஞ்சத்தான் பஞ்சமா, அம்மம்மா என்ன சொல்லு. அடி சக்கரை கட்டி சந்தன பெட்டி, அடி சித்திர குட்டி வந்தது சுத்தி. ஆத்தாடி என்னங்க நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறா. அப்பயே யார் இருந்தாலும்
நாள் யாரு? இது செய்தி வீடி கம்பெனியில் வேலை ஆக்குறாரு. என்னது? பேப்பர் கம்பெனியில் வேலை பார்க்குறாளா? ஏமா நம்ம பாடி அடியாப்பா பாடியே இல்லை பாடின்னு 70 வயசுல நான் எப்படி இருப்பேன்றதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எத்தனை வயசுல? 70 வயசுலையா? சோளக்காட்ட பொம்மையாட்டம். ஏன் சரி சாமியை கூப்பிடுங்க. வேற இருக்கும் சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி உனக்கு விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி உனக்கு விடலாமா? நீங்க கும்பலுங்க ஆசைப்பட்டு இந்த உனக்கு விடலாமா? வேணாமா சாமி வேணாமா, என்ன போல பொண்ணுக்கு வேணாமா? பத்தமான யானை கிடையாதா, தத்தோடு கத்திக்கு போயாச்சா? என்ன அந்த ஆளு ரேட்டே பேசலையா அதுங்கள முகர கட்ட மூஞ்சி முகரைய பாரு. நான் கூட என்னமோ சொல்ல வந்தீங்கன்னு, நான் கூட நீங்க 2 பேர் இருக்கனால சண்டை போறீங்க. 50 ரூபாயோட உட்கார்ந்துவாங்கள. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்பிலே சிறிது முறை இல்லாது. சாமி வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. என்னமா சாமி இந்த ஆளுக்கு ஏதாவது ஆனா இல்ல எனக்கு இப்ப இங்க வா. யாரு தயவு செய்து இந்த ஆள் வாய் பேசாத அளவுக்கு ஏதாவது செஞ்சு விடுங்க சார். என்ன நம்மால் தான் மொத்தமா எல்லாத்தையும் கேக்குற. மில்லுல வேலை ஆகுறா. பகல் ஷிஃப்ட் ஒரு ஆளு நைட் ஷிஃப்ட்க்கு ஒரு ஆள் போறது இல்லையா? அப்ப நீங்க 2 பேர் இருங்க. ஆமா. அப்புறம் நம்ம நான் இறையலி போட முடியாதுங்க. பச்சை சோல்னாத்தே லாவுது இந்த மாடு. நம்ம என்ன பண்ணீங்க? மூணாவது சரியா வருங்க. நீங்க மூணாவது ஏய் முகர கட்டைய பாரு. ஐயோ வாங்க இங்க வா. ஏய் இந்த நான் கேக்குறேன் ஏரியா. என்ன இந்த ஆட்ட விட்டுட்டு ரேட் பேசுறேன் நீ? ஏய் அந்த புள்ள தான் உன்னை விரும்புதுல. முகர இந்தாயா இந்த புள்ள தான் உன்னை விரும்புதுல. சாமி விரும்ப மாட்டேது பத்தியா? எது இந்த ஆள்கிட்ட என்ன இருக்கு நம்ம ஊர அப்படிலாம் நினைக்காதம்மா. நீ யாரு அப்படிலாம் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆளு உருவ தோற்றம்லாம் பார்த்தலாம் சொல்லாத. அந்த ப்ரூஸ் லீன்னு ஒரு நடிகர் இருந்தார். சரிங்க அவரை தெரியுமா? சரிங்க கிட்டத்தட்ட தோற்றம் அப்படிதான் இருக்கும். சரி ஆனா அவருடைய செயல்திறன் அந்த பளு இருக்குல்ல ரொம்ப அதிகமானது. சரி அந்த மாதிரி ஒரு கடிச்சு இழுத்துருவாருன்றீங்களா? ஆளுதான் பீடி. நீ கடிச்சு இழுத்துட்டாலும் அடையாப்பா சரியாக மாட்டேது ஏதாவது தகடு நான் என்ன மாதிரியா ஏன் அப்பா நீங்க செய்வன செய்யற குடும்பமாயா? யாருமா நான் என்ன சொல்றேன் சாமி இவங்க 2 பேருமே ஆள் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. சரிங்க சாமி. அதனால நீ என்ன பண்றன்னா என் கூட வந்து சாமி என்ன சொல்றீங்க? கூட்டத்தில கோயில் புறா யார இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்க இடைமனம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது. குமரி பொண்ண பார்க்க இடை ஒளி பின்னர் அடிக்குது பின்னர் அடிக்குது. கூட்டத்தில கோயில் புறா யார இங்கு தேடுதம்மா, கூட்டத்தில கோயில் புறா யார இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்க இடைமனம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது. குமரி பொண்ண பார்க்க இடை ஒளி பின்னர்